ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவக்காய் வச்சு சூப்பரான ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தொளி கூட கசப்பே இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாவக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த தண்ணியை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாவக்காய் வச்சு 2 ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாவக்காவை எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது துளி கூட கசப்பு இருக்காது. அதுக்கு தான் இந்த உப்பு தண்ணியில் முதல்ல நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். பாவக்காய் பார்த்திங்கன்னா எப்போவுமே வதக்கும் போது சுருங்கிடும், அதனால் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாவக்காவை தண்ணியில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த தட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சுடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது உங்களுக்கு பாவக்காய் துளி கூட கசப்பே இல்லாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட முக்கியமாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது வெயிலில் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கூட வச்சு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி விட்டால் மாதிரி இருக்கும், அந்த தண்ணியை இருத்துடுங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம காய வச்சுருக்கேன் இந்த பாவக்காயுமே இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெயிலில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது, அதனால தான் நம்ம வெயிலில் வச்சு எடுக்கிறோம். இப்போ இந்த பாவக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அது ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி, செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, அதனால் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்கி இந்த மாதிரி வரணும், அப்போ தான் நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் இது. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம வேறு எந்த மசாலாஸும் சேர்க்க போகிறது கிடையாது, இதுவே போதுமானது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா இப்போது ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இந்த பாவக்காய் ஃப்ரைக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி பொடியாக வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் இதில் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் எதுக்கு சேர்க்கலன்னா வெங்காயம் பூண்டு வந்து ரொம்ப மசிஞ்சிரும் வெந்து. இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த பூண்டு வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து இந்த பாவக்காய்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை நல்லா வந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டும் வெங்காயமும் லேசாக வந்து வதங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கவே பாருங்கள், இப்போவே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்துடுச்சு. பாவக்காவுமே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இது சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. துளி கூட கசப்பே தெரியாது நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது. நார்மலாக வந்து நம்ம பாவக்காய் செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் பாவக்காவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.